கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் தூத்துக்குடி நாசிலை திருமண்டலம் குளோபல் மிஷனரி சங்கத்தின் சார்பாக நம்முடைய திருச்சபையிலே இந்த நாளில் கிறிஸ்துமஸ் சிறப்பு கூடுகையிலே நாம் கூடி வருவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பிற்காக சிலாய்க்கத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வந்திருக்கிற அருமையான போதக பிதாக்கள் நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் பேராயத்தினுடைய பௌத்தாங்குப்பம் சேகர தலைவர் ஐயா அவர்களும் கிருபை நகர் சேகர தலைவர் ஐயா அவர்களும் நமக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய குளோபல் மிஷனரி சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய பாப்பிரெட்டிப்பட்டி பணித்தர சபையின் சார்பாகவும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பயப்படாதவர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்கிற அற்புதமான ஒரு நற்செய்தி, இயேசு என்கிற நல்ல செய்தியை ஒரு நாள் இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அந்த செய்தி எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகிறது. மரண இருளின் தேசத்திலே ஆண்டவரே வாசம் பண்ணுகிற மக்களுக்கு மீட்பு உண்டாகிறது. பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை அந்த செய்தி உண்டாக்குகிறது. அந்த செய்தியை அறிவிக்கும்படி தந்திருக்கிற இந்த மிஷனரி இயக்கத்திற்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மக்கள் கூட்டங்களுக்காக நன்றி. குறிப்பாக இந்த மாப்பிரெட்டிப்பட்டி பணித்தளத்திற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அந்த நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொடுத்ததாக இந்த நாளில் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தார் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பங்கெடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, இன்னும் வரக்கூடியதான பிள்ளைகளை கொண்டு வாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்தவரை நம்முடைய பாடல் புத்தகத்தில் 343வது பாடலை நாம் பாடுவோம். 343வது பாடல். வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிடத்தன்மை வேறுத்திலே தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஸ்தாங்கம் செய்யவா, சாஸ்தாங்கம் செய்யவாரும், சாஸ்தாங்கம் செய்யவாரோ இயேசுவை. மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே. வீணில் கத்தானீர் மாமடிமையேறி சாஸ்தாங்கம் செய்யவாரும்,
சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய, சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. பாடல் புத்தகத்திலே 380வது பாடல். 380. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்ந்ததானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்ந்ததானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்துரைக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்துரைக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் போற்றி துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னணியிலே, இங்கு மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னணியிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், இங்கு ஆட்களுடன் சட்டத்திற்குள் அழகு பிறந்தார், இங்கு ஆட்களுடன் சட்டத்திற்குள் அழகு பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை மனமே. இந்தலைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தலைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் என்னமுடன் ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் பொறுத்துரைக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னொரு பாடலை நாம் பாடிவிடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 256வது பாடல். 256. சமாதானம் ஓடும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான்
நமதாதி பிதாவின் திருப்பாத இவர் அனுகூல இவர் மனோவேல இவர் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 நேய நிருபையின் ஓசையர் இவர் பரமராயர் இவர் நமதாயர் மதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 ஆதீனர் செய்த தீனர் அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 ஆரணம் பாடி வெண்ணோராடவே அறியோர் வேடவே இடையோர் கூடவே சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 மெய்யாகவே மேசையாவோமே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே நீலை நாட்டினாரே மூடி சூட்டினாரே சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். அப்படியே தலைவரை தாழ்த்தி சமாதானத்தை தருகிற உன்னதமான ஒரு ஆண்டவர், பரலோகத்தில் வீற்றிருந்த உன்னதமான தெய்வம் உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு இந்த பூலோகத்தை தேடி வந்தாரே. அருமையாய் பக்தர் பாடுகிறபடி சமாதானம் அருளுகிற இயேசு இவர்தான் என்று சொல்லி இனம் கண்டுகொள்ளத்தக்கதாக இனம் காட்டி ஓ தேங்க்யூ லார்ட் காண்பித்து காட்டுகிற அற்புதமான ஒரு பாடலை பாடினோம் அல்லவா. கண்களை மூடிய பாவின் முகத்தை நோக்கி பார்த்து ஒரு தெய்வ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக அன்பானவர்களே, உங்களை என்னை இயேசு தேடி வராவிட்டால் நீங்கள் நாம் இன்னைக்கு எப்படி இருந்திருப்போம் யோசித்து பாருங்கள். ஓ தேங்க்யூ லார்ட், நமக்குள் நம்மை அழித்துக் கொண்டிருந்த பாவம், நம்மை சாகரித்துக் கொண்டிருந்த பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒரு மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நம்மை தேவன் ஜீவனுக்கு ஏதுவாக நமக்குள் இருந்த பாவத்தை நீக்கி நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி நம்மை மீட்டெடுத்து ஜீவனுக்குரிய கூட்டமாக நம்மை மாற்றி இருக்கிறாரே. அந்த அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அந்த அன்புக்கு இணை ஈடு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வம் நம்மை தேடி வந்தாரே, தேடி வந்தாரே, தேடி வந்தாரே. உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிவிக்கத்தக்கதாக நமக்காக ஒரு தெய்வம் இந்த பூமியிலே பிறந்தாரே. நமக்குள்ளே பல நம்பிக்கைகள் இருந்தது, ஆனால் உண்மையான ஒரு செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது. சகோதரா சகோதரி, மகனே மகளே, உனக்காக ஒரு தெய்வம் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நல்ல தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த தெய்வம் நம்மையும் நாமே ரட்சித்தாரே, மீட்டெடுத்தாரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அப்படியே துதிக்க பார்க்கலாம். அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் அவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்படியே நீங்க பார்க்கலாம். புதிய சத்தம் எழுப்பட்டும், புதிய சத்தம் எழுப்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உண்மையா சொல்லுங்க. எங்களை தேடி வந்தீரே, எங்களை தேடி வந்தீரே அப்பா, உங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களை மீட்டெடுத்தீரே, உங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரையா. எங்களுக்குள் இருந்த பாவத்தை எங்களுக்குள் இருந்து நீக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரையா. அப்பா, அப்பா, எங்களுக்குள்ள நீங்க வந்து தங்குபடிக்கு என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கய்யா. அம்மா சொல்லுங்கம்மா. நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சித்தார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்திற்கு நீக்கி நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமைப்பா, உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுங்க. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. Alleluia, Alleluia. சொல்லுங்க. Alleluia, Alleluia. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி சொல்லுங்க, சொல்லுங்க. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோத்திரமே. எல்லாரும் சேர்ந்து உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. எல்லாரும் சேர்ந்து உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி. ஓ ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் அடைகிறோ. வலியோரை அகற்றினே, தாழ்வோரை உயர்த்தினே. வலியோரை அகற்றினே, தாழ்வோரை உயர்த்தினே. பசிதோரை நன்மைகளால் தீர்த்தருளினே,
பசிதோரை நன்மைகளால் திருப்தியாக்கி சொல்லுங்க. உமக்கு மகிமை மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மேல்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி, நன்றி. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அப்பா ரட்சித்தீரே, எங்களை மீட்டுக் கொண்டீரே. உம்மை அப்பா பிதாவை என்று அழைப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கே ஆராதனை என்று சொல்ல முடியும். அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கே ஆராதனை. கர்த்தா உமக்கே ஆராதனை, கல்வாரி நாதா ஆராதனை. சொல்லுங்க. கர்த்தா உமக்கே ஆராதனை, கல்வாரி நாதா ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை, அனுதினம், அனுதினம் ஆராதனை, ஆராதனை, ஆவியில், ஆவியில், ஆவியில் ஆராதனை, 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 அனுதினம் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து அன்பே உமக்கே ஆராதனை, அழகே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, சொல்லுங்க. அன்பே உமக்கே ஆராதனை, அழகே உமக்கே ஆராதனை. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்க பெற்ற நல்ல வாழ்வுக்காக நன்றி, நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேத வாக்கியம் வாசிக்க கேட்போம்.
அல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18 11 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜென்மத்தை மிகவும் விதமானது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு ஞாபகப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவர் புருஷனாகிய இயேசுக்கு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவர்களுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறதை பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் பல நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை லட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இயேசுக்கு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதனை தனக்காக கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதன்மையாக குமாரன் பெருமானவும் அவர் அறியாதிருந்த அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்பதை கவனத்தில் வாசிப்போம். கிறிஸ்தியேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இது நமக்கு திடீரென்று நமக்கு ஏற்படுத்தப்பட்ட நல்ல ஒரு அற்புதமான ஒரு கூடுகை. நம்மளை எல்லாம் நேசிக்கிற அருமையான போதக பிதாக்கள், நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிற ஒன்று, நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மூலமாக அங்கிருந்து நமக்கு அனுப்பப்படுகிற மிஷனரிமார்கள், அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம், அதன் மூலமாக ஏற்றுக்கொள்கிற மக்கள் கூட்டம், அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படுகிற மகிமையான ஆலயங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பு. நமக்கெல்லாம் அங்கிருந்து மிஷனரிகள் இங்கே உங்களுக்கு அனுப்பப்படாவிட்டால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டதுனால்தான் நம்மே உள்ள அன்பின் பாசத்தில் மிஷனரிகளை அனுப்பி நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல செய்தி. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய பகுதிகளிலே தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி வரைக்கும் நம்முடைய திருச்சபைகள் எழுப்பி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்மளுடைய தேவைகளை ஒருவழி அந்த கிறிஸ்துமஸ் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு புத்தாடைகளை நம்ம கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு, மிகுந்த பிரயாசத்தோடு அன்புக்குரிய கலந்தக்குரிய ஐயா அவர்கள் மிகுந்த பிரயாசம் ஒவ்வொரு வருஷத்திலையும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் வரும்போது பணித்தள சபை மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டிலும் நமக்கு உதவி செய்கிறார்கள். இன்றும் நாளையும் அநேக திருச்சபை முதல் தலைமுறை பணித்தள விசுவாச மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். ஆகவே நமக்கு இருக்கிற கலந்துக்குரிய போதக பிதாக்கள், குறிப்பாக தூத்துக்குடி ஆசிரியர் பேராயத்தில் பகுத்தாங்குப்பம் சேகர தலைவராக கர்த்தருடைய பணியை நிறைவேற்றி வருகிற திரு ஆண்ட்ரூ ஐயா அவர்கள், அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், நல்ல மிஷனரி பாரம் நிறைந்தவர்கள். அவர்கள் குருத்துவ ஊழியத்திற்கு முன்பதாக நம்முடைய பகுதியில ஜமுனபுதூர் என்கிற பணித்தளத்தில் தங்கி இருந்து பணியாற்றிய காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர், அதிகமாய் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூட காத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதர். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஒரு வேத அறிவு,
ஆழமான சத்தியங்களை கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு போதகர். இந்த நாள் அவர்கள் எப்பொழுதுமே நம்முடைய ஜிஎம்எஸ் படித்தவர்களை குறித்து அதிகமாய் கேட்டறிந்து அதற்காக ஜெபிக்கிறவர்கள், நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இந்த நாளில் வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா அவர்கள் நமக்கு இருக்கிற ஆபிரகாம் முன்னால வந்து அவர்களுக்கு இந்த சால் போர்த்தி அவர்களை வரவேற்கிறார்கள். அதுபோல நமக்கு வந்திருக்கிற கிருபை நகர் தூத்துக்குடியின் ஆசிரியர் பேராயம் கிருபை நகர் துணை சேகர தலைவர் அடுத்த ரவிராஜ் ஐயா அவர்கள், அடுத்தக்குரிய ஐயா, நம்ம அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமத்தில சில சூழ்நிலை நிமித்தமாக பணியாற்றுகிறவர்கள், படித்தவர்களை குறித்து அதிகமான பாரம் கொண்டவர்கள். இங்கு இருந்த காலங்களில் அவர்கள் அநேக சபைகளுக்கு மிகுந்த பேருதவியாக செயல்பட்டவர்கள். அவர்கள் திருமணத்தில் பணியாற்றியனாலும் நம்முடைய பணிப்பலங்களை குறித்து அதிகமான கரிசனை கொண்டவர்கள், அதற்காக ஜெபிக்கிறவர்கள். அவர்களும் நம்முடைய பணித்தள திருச்சபைகளுக்கு பேருதவியாக ஒவ்வொரு வருஷத்திலும் எதையாயும் செய்யணும் என்று சொல்லி செய்வது பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு செய்கிறவர்கள். ஏதோ ஒன்று கொடுக்கணும் என்று கொடுக்கிறவர்கள் அல்ல, பெஸ்டா எதை கொடுத்தாலும் நல்ல தரமானதை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள். ஆகவே ஐயா அவர்கள் நாங்கள் வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அதில் இருக்கிற வெள்ளையமையா முன்பதாக வந்து ஐயா அவர்கள் இந்த சால் போட்டி அவர்களை வரவேற்கிறார்கள். இப்பொழுது ஐயா அவர்களை கடந்தலை கொடுக்கிறேன். மீதியான பகுதிகளை ஐயா அவர்கள் கொடுக்கிறார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஒருவேளை கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நான் முந்தின மாதத்திலே கொண்டாடும்படியாக மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த வாஞ்சியோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்முடைய கிருபையினாலே உங்களை பலமாய் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. குறிப்பாக இந்த வேளையிலும் அருமையான சாமுவேல் ரவிராஜ் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அருமையான சகோதரிக்காக, பிள்ளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை இதற்கு முக்கிய காரணம் ஐயா சொன்னா தூத்துக்குடி பாட்டில் உண்மையான பிள்ளைகள் பிள்ளைகள் உண்டு. ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே அவர்கள் ஐயாவுடைய சபையில் இருக்கிறார்கள். நல்ல ஈகை குணம் கொண்டவர்கள், ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிக்கிறவர்கள், திக்கத்தோடு உதவி செய்கிறவர்கள், சிலருக்கு மருத்துவ உதவி வேண்டும் என்று சொன்ன உடனே மருத்துவ உதவியை செய்கிற ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பத்தை ஆண்டவர் கர்த்தருடைய சபையிலே, அருமையான ஐயாவுடைய சபையிலே வைத்திருக்கிறதை கண்டு நான் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய பேர் அந்திரேயா, ஆங்கிலத்தில் ஆண்டு. நானும் ஐயாவுக்கு ஒரே சேகரத்தில் படிச்சிருந்தோம், சேகரத்தில். ஐயாவுக்கு என்ன அப்படின்னா, அந்த அந்திரேயாவுக்கு ஒரு குணம் பைபிள்ல. அந்திரேயா என்ன செய்வாரு? இங்கே ஒரு சிறுமையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்பத்தையும் மீனையும் வாங்கி கொண்டு போய் ஆண்டுடைய கரங்களை அதே காரியத்தை கர்த்தருடைய கிருபையினாலே அருமையான சாமுவேல் ரவிராஜ் ஐயா மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மொத்தத்துக்கு காரணம் உங்களை இன்னைக்கு நாங்கள் வந்து மீட் பண்றோம் அப்படின்னா ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஆனால் ஐயா மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதற்காக நான் அதிகமாக ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறார்.
நன்றாய் வழிநடத்துகிறார். நல்ல ஒரு தூர தரிசனம் கொண்ட ஒரு தேவ மனிதர், அநேகருக்காக ஜெபிக்கின்ற ஒரு தேவ மனிதர், ஜெபிக்கின்ற பொழுது அநேகர் விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் அருமையான ஐயாவுக்குள்ளே வைத்திருப்பதை கண்டு நான் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்ம ஜோசுவா அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி பெற்றோருக்காக, உடன்பிறந்தவர்களுக்காக நான் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. அம்மாவுக்காக அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்களாம் ஒரே கேம்பஸ்ல ஓடி ஆடி விளையாண்டு அப்படியே வேலையை கொடுக்குறோம். நாம கிராமத்துல கொஞ்ச நாள் ஆசிரியர் நினைச்சேன், பணி செய்தேன், சபை ஊழியம் செய்தேன். அந்த பாடிய என்ன சொல்றது, நட்பு இல்லையா, ஸ்நேகம், அது எங்களை இந்த வரைக்கும் செய்திருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக நான் ஒரு 5 மாதங்கள் அப்போ சீசன் இருந்துச்சு, இப்போ GMS அதில் பணி செய்யும்படியாக யாரும் உதவி செய்தால் அந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக உபவாசம் செய்ததும் உபவாசம் செய்து அநேகருக்காக ஜெபிக்கிற ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். ஒருவேளை நான் ஜம்மனப்புதூர், திருப்பத்தூருக்கு மேற்கு ஒரு 15 கிலோமீட்டர் ஜம்மனப்புதூர் இருந்தாலும் அடிக்கடி என்னுடைய சென்டருக்கு வந்தது வெங்கடேசமுத்திரத்து கணேசன் வந்தது. அப்போ பேட்சர், அப்போ தம்பிக்கு திருமணம் ஆகவில்லை, பேட்சர், அதனால நிறைய டைம் கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய தீராத தாக்கம் என்னன்னா, வெங்கடேசமுத்திரத்துல ஒரு 7 ஆண்டுகளாக பணி செய்தார்கள். ஒரு ஆத்மா கூட இருக்கிற கிடைக்கல. ஆனா அவருடைய தாகம், அவருடைய விருப்பம், அவருடைய வேண்டுதல் என்னவென்றால், நீர் எனக்கு ஆத்மாவை கொடுத்தால்தான் நான் இந்த இடத்தை விட்டு என்ன செய்வேன் சொல்லி அந்த ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அருமையான ஐயா. ஒருவேளை அதுக்கு பின்பு பார்க்கிற பொழுது வெங்கடேசமுத்திரம் தான் முதலாவது ஒரு பெரிய சென்றாக செய்வது காணப்படும். யாரெல்லாம் சவுத்திலிருந்து வராங்களோ நேர வெங்கடேசமுத்திரத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆண்டவருக்கெல்லாம் ஆத்துமாக்களை கொடுத்தார். ஒருவேளை எங்கேயுமே ஐயாவுல தான் ஆண்டவர் ஆத்துமாக்களை என்ன செய்திருக்கிறார், பிடித்திருக்கிறார் இல்லையா. விதைக்கப்பட்ட வார்த்தைக்கு நீங்கள் பதிலாய் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல வாஞ்சையோடு தேவனுடைய ராஜ்யத்திற்கு செயல்படுகிற ஒரு அருமையான சகோதரியையும் ஆண்டவர் இந்த பகுதியை வைத்திருப்பதை கண்டு அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களோடு உபவாசம் இருந்து ஜெபித்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். அது ஒரு மகிமையான நாட்கள், ஒரு மகிமையான அனுபவம். குறுகிய காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை அருமையான சகோதரன் மூலமாக கற்றுக்கொள்ளும்படியா, அவரோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவரின் நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இங்கே என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம் இல்லையா. ஆண்டவர் நம்மை தெரிந்து அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை வாசிக்க கேட்ட பகுதியை நான் திருப்பிக் கொள்கின்ற பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏனெனில் அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என்னும் ரட்சகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை தாமாகிய தேவன் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பின நோக்கம் என்னவென்றால், ஒரு வேதம் சொல்லுகிறது, முதலாவது பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்.
ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இயேசுவாலே அன்றி வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக ரட்சகர். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இன்னும் ஒருவேளை மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை சொன்னபோது பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பாப்பி ரெட்டிப்பட்டியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே அல்லது ஒரு மனுஷனுக்குள்ளே சந்தோஷம் எப்பொழுது வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே மீட்பை பெற்றுக் கொள்கின்ற பொழுது, ரட்சிப்பை பெற்றுக் கொள்கின்ற பொழுது அவருடைய இருதயம் மிகுந்த சந்தோஷத்தினாலே கர்த்தரை ஆராதிப்பதை நாம் அறிந்திருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்கெல்லாம் ஒரு நாள் முன்னே தூரமாக இருந்தீர்கள், அப்படிதான்? முன்னே இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாயிற்று என்பதை நாம் வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆவியிலே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் இல்லையா? அப்போ இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு கூட்டத்தார் மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் God is the God of universal God. நாமும் நீங்களும் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து உலகம் முழுமைக்கும் ஆண்டவர் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய உலகத்தின் பாவத்தை மீட்கிற ரட்சகராக இந்த உலகத்துக்குள்ளே வந்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அந்தகார கிரியைகளை நசித்துப் போடும்படி என்ன செய்தார்? வெளிப்பட்டார். இல்லையா? வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பிசாசின் கிரியைகளை அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? நசுக்கி போட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். இல்லையா? ஒருவேளை அந்தகார கிரியை என்று சொல்லுகின்ற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்குள்ளே வெளிப்பட்ட தேவகுமாரன் ஒருவேளை பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்த பின்பு நாம் எல்லாரும் வெளிச்சத்தை காண்கிற ஒரு கூட்டமாய் அல்லது பாவத்தின் செயல்பாடுகளை தள்ளிவிட்டு பரிசுத்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக ஆண்டவர் நம்மை என்ன செய்தார்? மாற்றி இருக்கிறார். அப்படித்தானே? ஆமென். அல்லேலூயா. அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறியப்படாதவர்களுக்கு நீங்கள் ஆராதனை செய்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதின் ஒரு பிரதான நோக்கம் என்னவென்றால் எல்லாரையும் நம்மை போல் மாற்றிவிடும்படியாக என்ன செய்தார்? அந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார். இல்லையா? ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே என்ன செய்தார்? அனுப்பினார். அதை அவர் இந்த உலகத்திலே செய்து முடித்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே தான் யோவான் சொல்லுகிறார்,
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற யோவான் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தீர்க்கிற தேவானி என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக இந்த உலகத்திற்குள்ளே வெளிப்பட்ட அந்த அனுபவத்திலே ஒருவேளை தேவனுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் ரட்சித்து இந்த கட்டை சபையிலே வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த நட்சத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசுவை காண்பிக்கிற ஒரு நட்சத்திரமாக நாம் என்ன செய்யலாம்? வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி உள்ளதாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும் இல்லையா? உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து இவங்க இயேசு பிள்ளை, இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாய் கொண்டு வாழுகிறவர்கள், இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். சொல்றாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டுகின்ற ஒரு நட்சத்திரமாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார். எங்கள் பூமிக்கு உலகத்திற்கு மற்றவர்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கிற ஒரு நபராக ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அழைத்து இந்த பரிசுத்த சபையை வைத்திருக்கிறார். எனவேதான் அங்கே சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்கப்படுகிறார். அவர்கள் இருக்கின்ற இடத்திலே மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் இருக்கின்ற இடத்திலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில என்ன செய்வார்? இந்த பூமிக்கு உப்பு யாரு வேண்டாம் சொல்லுவாங்களா? உப்பு எல்லாரும் வீட்லயும் என்ன செய்யணும்? யாரு வீட்லயும் உப்பு இல்லாம இருக்குமா? ஒரு வீடு கூட இருக்க முடியாது இல்லையா? அப்போ உப்பின் தன்மையை பார்க்கின்ற பொழுது அது ரொம்ப பியூரிட்டியா வெண்மையான செய்வது. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக நமக்குள்ளே அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நிறைந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, உப்பு எல்லாராலும் விருப்பப்படும். உப்பு எல்லாராலும் விருப்பப்படும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் விரும்பப்படுகின்ற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? சர்ச்சைக்கு வரும்போது இங்க மிகவும் நல்லவங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம பார்த்து இவெல்லாம் பைபிள் தூக்கிட்டான் அப்படின்னு நினைச்சு சொல்லிடணும் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்திலே கிறிஸ்துவை ரட்சித்திருக்கிறார் என்ற அனுபவத்திலே நாம் எல்லாராலும் விருப்பப்படுத்த ஒரு நபராக என்ன செய்யணும்? காணப்படும். உப்பு எல்லாராலும் விருப்பப்படும் இல்லையா? உப்பு தான் உணவுக்கு சுவையை செய்கிறது. அப்ப உலக வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு நறுமணமுடையவர்களாக சுகந்த வாசனையாக பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது இந்த பட்டணத்திலே ஆண்டவர் அநேகர் இந்த கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து என்ன செய்வார்? சேர்ப்பார். ரட்சிப்பு கர்த்தருடைய இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே வந்து என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த அனுபவத்தை நான் இன்னும் பலப்பட கிருபைத்தால் ஆண்டவரே என்று சொன்னேன். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் அநேகரை ரட்சித்துக் கொள்ளும்படியாக உங்களை ஒரு நட்சத்திரமாக என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் சென்றது. அப்படி
அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசுவை காட்டுகிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம இன்னொரு முறை என்ன செய்கிறோம்? கொண்டாடணும் இல்லையா? ஒரு முறை என்ன செய்கிறோம்? கொண்டாடணும். மெய்யாவே கிறிஸ்தியன் ரட்சகரின் உள்ளத்திலே என்னுடைய வீட்டிலே பிறந்திருக்கிறாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு விட அவர் உண்மையாக எனக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்ற அனுபவத்தோடு கூட நாம் வாழ்கின்ற பொழுது மெய்யாகவே கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். உங்களை காண்போர் உண்மையிலே இயேசுவை பார்ப்பார்கள், இயேசு நல்லவர் என்று சொல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாங்கியாக ஆண்டவரே, நாங்க உங்களுடைய பிறப்பின் பண்டிகையை அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக, ஒரு மீனிங்ஃபுல் நிறைந்த ஒரு பண்டிகையாக கொண்டாட இந்த கிருபை தான் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு எப்பொழுது காணப்படும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், அப்படி கிருபையினாலே நடத்துவார். ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பொழுதும் நமக்குள்ளே நிறைவாக இருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். ஒரு அர்த்தமுள்ள செய்தியை கொடுத்த நம்முடைய கருத்துரு அன்புமிக்க ஞானவழி அவர்களை உங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். ஒருவேளை 2 போதக பிதாக்களும் எங்களுக்கு அதிகமாக சொன்னாங்க. அதில் என்ன படுறதுக்கு நான் பார்க்குறதுனால எல்லா கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே உண்டாகட்டும். ஐயாவை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஞானவித்தர் ஐயா வந்து 2010, 2011 ஆண்டுகளில் கடாட்சபுரம் சேகரத்தில் ஐயா சேகரத்தில் தான் இருக்கும்போது அவர்களுக்கு உதவியாளராக உடன் ஊழியராக ஆண்டவர் ஊழியம் செய்ய நல்ல வாய்ப்பை கொடுத்தார். சொல்லப்போனால் ஊழியம் அந்த 2 ஆண்டுகள் ஆண்டவர் என்னை அதிகமாக உருவாக்கினார். அவர்கள் ஐயா சொன்னாங்க, என் பேர் அக்கரையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சில காரணங்களையும் சொல்லி இவர் செய்கிறாங்க. ஆனால் திருமறையில் வாசிக்கிற அக்கரையா இருக்கிறவங்கிட்ட இருந்து இந்த ஆணுடைய கருத்தை கொடுத்து இல்லாத இடத்திலே கொடுக்கக்கூடிய திறமை சுவாமி. ஆனால் ஐயா அங்கே ஊழியம் செய்த அந்த 2 ஆண்டுகள் முதல்ல நாம் பயிலிருந்து தனக்குறுதி எடுத்து பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். அந்த வயசுல இருக்கும்போது அதிகமாக நான் ஆசைப்படுறதுன்னா ஐயா மாதிரி வரும்போது நம்ம நிறைய சேரும்னு சொல்லி நான் மனசுல சில காரியங்களை நிர்ணயம் பண்ணிக்கொண்டேன். ஆனால் அது ஐயாவுடைய சேவை செய்வோம் நான் உங்களுடைய நினைச்சு பார்க்கல. ஆண்டவர் சின்ன விருப்பங்களையும் கூட நிறைவு செய்கிறதால ஆண்டவர் ஐயாவுடைய காலத்துல எந்த திருச்சபையில் இருந்தாலும் சரி, அந்த ஐயாவோட படிச்சது ஏறாலும் ஒரு தாய் இல்லாத மகளுக்கு திருச்சபையாக எல்லாவற்றையும் செய்து நகை போட்டு அந்த தாய் தகவல் இருந்தால் கூட அந்த பிள்ளைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஐயா எங்கே போனாலும் அதிகமாக ஒன்றுமில்லாதவர்களை தள்ளப்பட்டவர்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள். அவருடைய காலத்திலே திருச்சபைகள் அதிகமாக ஆவிக்குரிய வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் கற்றுக்கொள்ளும். நல்ல ஒரு உதாரணத்துவமான தயார குணமுள்ள ஐயா அவர்கள் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் உண்டு. நிறைய வாரங்கள் உண்டு. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதுலேருந்து பொதுவாக அவங்ககிட்ட நான் படித்த நல்ல ஒரு பழக்கம் என்னன்னா, திருச்சபையில் எல்லாரும் கற்றுப்படுத்த முடியாது. யாராவது ஒருத்தர்களுக்கு குருவான ரொட்டிக்காக சண்டை போடுவாங்க, ஏசுவாங்க. ஆனால் முந்தின நாள் இரவு கடினமாக பேசியிருப்பாங்க, அடித்து கூட வந்திருப்பாங்க. அடுத்தவங்க உடம்பு சுகம்னா முதல் ஆளாக போய் இருக்கிறது ஐயா தான் நிற்பாங்க. அவங்க வாகனத்தில் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அவங்ககிட்ட பணம் ஒன்றாக வாங்கி நான் பார்த்ததே இருக்கிறேன். அப்படி நல்ல ஒரு போதகர் பிதா அவர்கள் நம்ம பிள்ளைகள் இருக்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த ஆசீர்வாதம். தொடர்ந்து ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, 2 தம்பிமாருக்காக, அவருடைய எதிர்காலங்களுக்காக, ஐயாவுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளும் கூட கேட்டுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நம்ம ஜோசுவா ஐயா பைபிளில் நல்ல ஒரு வசனம் இருக்கு. யோசுவா என்னும் இளம் வாலிபன் ஆசிரியர் கூடாரத்தை விட்டு விலகாக இருந்தான் அப்படின்ற மாதிரி
உங்களுக்கு ஆசிரியர் கூடாரத்தை விட்டு ஆண்டவரை விட்டு விலகாத நல்ல ஒரு தோஷம். ஒருவேளை நீங்கள் ஜிஎம்எஸ்ன்னு சொல்லி நாங்கள் தொட்ட தண்ணி வெளியே கற்றுனாலும் இன்றைக்கும் ஆதி நாட்களிலே ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்த இந்த மிஷனரி ஸ்தாபனம் இன்னும் அதில் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கு அடுத்து அது ஐயாவதா சார் அடிக்கடி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ வருஷத்தில் ஒரு நேரத்தில் உங்களுக்கு சந்திக்கிறோம், மற்ற காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் 24 மணி நேரம் ஒருவேளை ஐயாவை தனிப்பட்ட விதத்தில் எனக்கு நல்லா தெரியும். அவங்க கூட மட்டும்தான் பிறக்கலை, மற்றபடி என்னுடைய குடும்பத்தில் அவங்க ஒரு அங்கம். அவர்கள் ஏதாவது தேவை இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு என்னதான் செய்யலாமான்னு சொல்லி யோசிக்கும் போது ஐயா அந்த அந்த சபையில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா எந்தெந்த சபையில் என்னென்ன தேவை இருக்கோ அதை தான் அவங்க இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். திருச்சபையாக நீங்களும் அவளுக்காக அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கு. ரொம்ப பலவீனமுள்ள ஒரு ஊழியக்காரன். ஆனால் என்ன பலவீனம் இருந்தாலும் சரி கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் சரி இருக்கும், அடுத்த நேரம் பார்த்தா ஆராதனை அங்கே கட்டுமானம் போய்கிட்டே இருப்பாங்க. ஆச்சரியப்படுவோம். நம்மளா இருந்தால் இன்னொரு ஆள் உணவு கூட்டிட்டு உட்காந்துருவோம். ஐயா இவ்வளோ தூரம் சரீரத்தில் பாடங்களை வச்சுட்டு சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஊழியத்தின் மீதும் திருச்சபையின் மீதும் உள்ள ஒரு தனியாத நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நல்ல வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை முழுவதுமாக உங்களுக்கு செலவு பண்ண ஆண்டவர் ஒரு பரிசாக வெகுமதியாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உண்மையிலே பாக்கியமுள்ள ஜனங்கள். ரொம்ப பெரிய ஐயாவுக்காக அம்மாவுக்காக 2 பிள்ளைகளோடு உங்களுக்கு தெரியும், தம்பி பாப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்காக எதிர்கால கல்விகளுக்காக நல்ல சரீர சுகங்களுக்காக ஊழியத்தை பாதுகாப்புக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த இதை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருந்தாலும் எப்படி செய்யணும்னா தெரியாது. அப்போ முதல்ல திரு ஜெபர்சன் சாமுவேல் ராஜ் அப்படிங்கிற சகோதரர் கடந்த ஆண்டு தான் ஐயா அறிமுகப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க ரொம்ப மன உற்சாகமாக கொடுத்தாங்க. போன வாரம் 3 சபைக்கு சென்று நினைக்கிறது 6 சபைகளுக்கு செய்வதற்கு கர்த்தரோட விருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் சில லட்சங்களை நம்மை போன்ற ஜனங்களுடைய தேவைகள், மருத்துவ தேவைகள், கல்வி தேவைகள் இவை சந்திக்கப்படும்படியாக அவங்க பணத்தை பக்கமாக அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், யாரை பார்த்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, கையில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிசேஷத்தை ரொம்ப எளிமையாக இருந்துட்டு போயிடுவாங்க. அநேக செல்வங்களை பார்த்துருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்திலே அவங்க குறைவுகளை பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க பார்க்கும்போது யாருமே அவங்கள குறை சொல்லவே முடியாது. ஊழியர்களை நேசிக்கிற அல்லது நம்மை போன்ற ஜனத்தாரை நேசிக்கிற நல்ல ஒரு மாண்பு குணம் நிறைந்தவர்கள். அதிகமாக கொடுத்து உதவுவதிலே அவங்களுக்கு நிகர் அவங்க தான். அவங்க சொந்த ஆலயத்துக்கும் அதிகமாக செய்கிறாங்க, ஊழியர்களுக்கு செய்கிறாங்க, நம்மை போன்ற திருச்சபையில் செய்கிறாங்க, அநேக ஆலயங்களை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வெளியில் தெரியவே செய்யாங்க. ஐயா சொல்றது போல உதவின்னு போயிட்டுன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அப்போ கேட்ட உடனே ஐயாவுக்கு சொன்னேன், ஐயா இன்னும் இந்த லிஸ்ட் இருந்தால் அனுப்புன்னு சொன்னால் ஐயா லிஸ்ட் அனுப்பி கொடுத்தாங்க. அவங்க அனுப்பணும்னு சொன்னாங்க. ஐயா எவ்வளோக்கு அவ்வளோ கேளுங்க, அத்தனை பேருக்கு செய்வோம்னு சொல்லி அவங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் நேரம் சரியாக இருக்கும். எப்பயும் ஃப்ளைட் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய சகோதரி, அவங்க போன முறையும் அப்படிதான் நமக்காக 6 மணி நேரம் 7 மணி நேரம் கடையில் வந்து பார்த்து எடுத்தாங்க. இந்த முறையும் அதே போல போய் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் மத்தியானம் சாப்பிடாம போடலாம அவங்களுக்கு செய்யணும்னு காரியம் இல்லை. அவங்க நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் ஐயா சொன்னது போல குவாலிட்டி ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்கூடாது. செய்யலையா நல்லா செய்யணும், ஆண்டவருக்காக சொல்லி அதிக பக்தி வைராக்கியம் கொண்டு தேவனுடைய ஜனத்தாரை நேசிக்கிற நல்ல ஒரு குடும்பம் தான். அவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க அவங்களுக்கு அவங்க மனைவிக்கு 2 தம்பிமாரோடு 2 அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 மருமக்கள் இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதோடு கூட மாத்திரமல்ல
ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் இல்லற வாழ்வுக்கு ஆயத்தப்பட்டு நல்ல ஒரு மனம் பண்ணி தரும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய சாட்சியாக சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ அண்ணன் வந்து இதை செய்யணும்னு சொல்லி உதாரணத்துவமாக செஞ்சாங்களோ, அப்போ அவங்களுடைய இரண்டாவது மகனுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் குழந்தைகள் கிடையாது. அப்போ செய்யும்போது நான் நினைச்சேன், இப்படி பார்த்து செய்கிறாங்களான்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சாங்களான்னு நினைச்சா 2 குழந்தைகள் ஆண்டவர் தந்தாங்க. அது போல ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் கொடுத்த என் ஆண்டவர் எனக்கு எதிர்பாராமல் நிறைய கொடுத்தே இருக்கிறதுனால நான் இன்னும் கொடுக்கணும் சொல்லி சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த நல்ல நாளில் அவளை நான் நினைவு கொடுப்பேன். திருச்சபையாக நாம் நன்றி சொல்லுவோம். ஐயா சொன்னது போல இந்த கிறிஸ்துமஸ் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள், நட்சத்திரமாக, வெளிச்சமாக, உப்பாக நீங்களும் நாங்களும் இந்த பண்டிகை நாட்களை அர்த்தமுள்ள பண்டிகையாக கொண்டாட ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஒருவேளை எங்களை நிலப்படுத்தணும்னு சொல்லி ஐயா கொண்டாட போறாங்க. ஆனால் நியாயப்படி அதை நாம தான் ஐயா செஞ்சு கௌரவப்படுத்தணும். இந்த கொண்டாடி ஆண்ட்ரூ விக்டர் ஞானோலி ஐயா அவர்கள் மத்திய ஜோஷுவா ஐயா அவர்கள் கௌரவப்படுத்துவாங்க. நன்றி சொல்லுகிறோம். அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அளவற்ற விதமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜோஷுவா ஐயா அவர்களை நிகழ்ந்தேன். ஜெபிப்போம். கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த ஒரே பிறப்பின் பண்டிகை ஆசிரியப்படியா இந்த சமூகத்திலே வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நான் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை பலப்படுத்துவீராக. இவர்களுக்காக அருமையான ஜெபர்சன் அந்த குடும்பத்தார் செய்த உதவிக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவர்களுக்காக தங்கள் கைகளை தாராளமாய் திறக்கிறவர்கள், ஏழ்மையானவர்களுக்கு தங்கள் கைகளை திறந்து கொடுப்பவர்கள், ஆண்டவருடைய வியாபார ஸ்தலங்கள், பிசினஸ் சென்டர் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அருமையான சகோதரி குடும்பத்தின் பிள்ளைகள், ஆண்டவரை பேர பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் கரங்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற இந்த ஜனத்தையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. நேயருக்கு முன்பதாக இவர்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்கிறேன். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பட்டணத்தின் அசைவிற்காக ஒவ்வொரு நாளும் நடந்தாடிய நின்றுமை நோக்கி பார்க்கிறோம். அநேக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறேன். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் பலப்படுத்தும். மகிழ்ச்சியோடு விட ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆராதனை செய்யக்கூடிய கிருபைகளை தாரும். ஜாஸ்வா ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றாயிரத்துக்கு பயன்படுத்துகிறேன். இன்னும் பயன்படுத்தும். இன்னும் நாமும் மகிமைப்படட்டும். இன்னும் கிருபை ஜனங்களுக்குள்ளே பலமாய் வெளிப்படட்டும். அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை கலந்து ஆசீர்வதிப்பீராக. அப்படியே சாம்பல் ரவிராஜ் ஐயாவுக்காய், அம்மாவுக்காய், அருமையான சகோதரிக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துவீராக. ஏழைகள் மீது கரிசனை கொண்டு செயல்படுகிற அனுபவத்திலே ஆண்டவரே, உண்மை அநேகர் அணிந்து கொள்ளும் ஒரு கருமையாக எடுத்து பயன்படுத்துகிறேன். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நீங்கள் எல்லோரையும் கருத்தையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஞான குட்டி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பரம்பொருள் ஆசீர்வதியும். சகோதர சகோதரிகளை பலப்படுத்தும். ஆண்டவருடைய பிரசன்னங்களை பலமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எந்நாளும் ஒவ்வொருடைய வீட்டிலும்
காணப்படும்படியாக நாங்கள் வேண்டில் இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தொடர்ந்து பலமாய் வழி நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாக கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிடுகிறவர். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். God bless you.